விசுவாசிகள் விடுதலை அடைய வேண்டிய காரியங்கள் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார். பொதுவாக ஆண்டவர் அப்படி சுட்டி காட்டுகிற காரியங்களைத்தான் பேசுவது என்னுடைய வழக்கம். ஒருவேளை அது யாருக்கு தேவை அந்த செய்தி, அல்லது யார் அந்த பலகீனத்திலே அல்லது அந்த விடுதலை அடையாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் மற்றும் ஒருவேளை அதிலே நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் வருகின்ற நாட்களிலும் அப்படிப்பட்ட பலகீனங்களிலே நாம் விழுந்து விடாதபடி தேவன் நம்மை காப்பதற்கும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் 8:32 நாம் வாசிக்கும்போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா, விடுதலையும் தெய்வீக சுகமும் என்கிறதான தலைப்பிலே அப்பா நீர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை மாத்திரம் நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அடியானே, நீர் முற்றிலும் மறைத்து கொள்ளும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த வசனங்கள் எல்லாம் அடிக்கடி நாம் சொல்லுகிற வசனங்கள், அடிக்கடி நம்முடைய ஜீவியத்திலே அபியாசப்படுத்துகிற வசனங்கள். ஆனால் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சற்று தியானிக்க போகிறோம். வசனங்கள் நமக்கு மனப்பாடமாக தெரிகிறது, அல்லது வசனங்களை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம், அல்லது வசனங்களை குறித்து பல காரியங்களை பேசுகிறோம். ஆனால் பேசுவதை காட்டிலும், பிரசங்கிப்பதை காட்டிலும், எழுதுவதை காட்டிலும் வாழ்ந்து காட்டுகிற ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட அளவுகோலிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விரும்புகிறார் என்று நாம் இந்த நாளிலே கொஞ்ச காரியங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு முகவுரையாக ஆண்டவர் பலரை வேதாகமத்திலே நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களேயானால் பலரை பலவிதமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் விடுதலையாக்கியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:11 வாசித்து பாருங்கள். நான் வசனங்கள் எதையுமே நான் வாசிக்கப் போகிறதில்லை. ஏனென்றால் அந்த குறுகிய காலத்திலே ஒரு நீண்ட சப்ஜெக்டை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், வீடுகளிலே சென்று தொடர்ந்து தியானியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். தீமோத்தேயு 3:11 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 3:11 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், துன்பங்களில் இருந்து பாடுகளில் இருந்து அவர் என்னை விடுதலையாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நீ விசுவாசத்தோடு கேட்பாயானால் அன்றைக்கு பரிசுத்தவான்கள் எந்தெந்த காரியங்கள் விடுதலையாக்கப்பட்டார்களோ அதே காரியங்களிலே நீங்கள் சிக்கி தவித்து உழன்று கொண்டிருப்பீர்களேயானால் உங்களையும் ஆண்டவர் விடுதலையாக்குவார், என்னையும் விடுதலையாக்குவார். அதே 2 தீமோத்தேயு 4:18 அவர் இன்னும் அழகாக சொல்லுவார், தீமையினின்று அவர் என்னை விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். நான் அதனுடைய கருத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டே போகிறேன். 2 பேதுரு 2:9 வாசித்து பாருங்கள். பேதுரு மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், சோதனை நின்று ஆண்டவர் என்னை விடுதலையாக்குகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிற தொடர் போராட்டம் அது சோதனைகள் தான். அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். 2 கொரிந்தியர் 1:9-10 வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலர் தொடர்ந்து சொல்லுவார், மரணத்தினின்று என்னை விடுதலையாக்கினார். அவருக்கு வந்த மரணம் போன்ற சூழ்நிலை அது ஒரு மரணம், இன்னொன்று 2வது மரணம். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரியும் போது அதை மரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருக்குள் மரித்த மனிதன் 2ஆம் மரணத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கிறான்.
கர்த்தருக்குள் மரிக்காத ஒரு மனிதன் இன்னொரு மரணத்திற்குள்ளே போகிறான். அது கந்தகமும் அக்கினியும் எரிகிற அந்த நரக ஆக்கினை நித்தியமாக அவனை வாட்டி வதைக்கும். ஆனால் பவுல் சொல்கிறார், ஆண்டவர் என்னை மரணத்தினின்று விடுதலையாக்கினார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே பவுல் திரும்பவும் சொல்லுவார், கோபாக்கினை நின்று ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுதான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளை காட்டிலும், பட்டங்களை காட்டிலும், பதவிகளை காட்டிலும், அந்தஸ்துகளை காட்டிலும் ஆண்டவர் உங்களையும் என்னை ரட்சித்திருக்கிறாரே. அந்த வரப்போகிற கோபாக்கினை நின்று நம்மை நீக்கி தப்புவித்து பாதுகாத்திருக்கிறாரே, அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்ல முடியும், ஆணித்தரமாய் சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்படாதிருந்திருப்பேனே ஆனால் எனக்கு இன்றைக்கு ஒரு கல்லறை இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உதார ஒரு வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றில் இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். கொலோசியர் 1:13 வாசித்து பாருங்கள். இருளின் அதிகாரத்தினின்று ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார். எத்தனை விக்கிரக ஆராதனைக்காரர்கள்! ஒரு காலத்திலே கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம், அறியாததை தொழுது கொண்டிருந்தோம், சிருஷ்டிகளை தொழுது கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு சிருஷ்டி கர்த்தரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான அந்த புத்திர சுவிகாரத்தோடு கூட தொழுது கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தந்திருக்கிறார். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டை பாருங்கள். ஆண்டவர் நோவாவை 8ஆம் அத்தியாயம், ஆதியாகமம் 8ஆம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். அந்த ஜலப்பிரளயத்தில் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் லோத்துவை விடுதலையாக்கினார். இப்படி எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்லி கொண்டு போக முடியும். ஆதியாகமம் 33ஆம் அத்தியாயம் முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் யாக்கோபை ஏசாவினுடைய கரத்தில் இருந்து அவர் விடுதலையாக்கினார். இஸ்ரவேலை தலைப்பிள்ளை சங்காரத்தில் இருந்து அவர் விடுதலையாக்கினார். யாத்ராகமம் 12ஆம் அத்தியாயம் 19வது வசனம் 29வது வசனத்தில் இருந்து வாசித்து பாருங்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். யாத்ராகமம் 3ஆம் அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்க முடியும். சவுலுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் தாவீதை விடுதலையாக்கினார். ஒரு தெள்ளு பூச்சியை தேடி அலைவது போல, ஒரு நாயை விரட்டுவது போல முழு இராணுவத்தையும் பயன்படுத்தி தாவீதை விரட்டி சென்றாலும் அந்த தாவீதை ஆண்டவர் பாதுகாத்தார். தாவீதை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுதலை அடையாத பகுதிகளிலே ஆண்டவர் விடுதலை அடைய செய்ய போகிறார். யூதர்களை ஆமானின் சதி சற்பனையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். எஸ்தர் 9ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத் நகோ என்கிற 3 வாலிபர்களை அக்கினி சுவாலையிலே ஆண்டவர் விடுதலையாக்கினார். 4வது நபராக அவர் அங்கு உலாவி அவர்களை விடுதலையாக்கினார் என்று தானியேல் 3ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேலை சிங்கக்கவியிலே ஆண்டவர் விடுதலையாக்கினார். 6ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். ஏரோது அந்த எல்லா சிறு குழந்தைகளையும் கொல்ல நினைத்த போது, அதன் மூலமாக இயேசுவையும் கொல்ல நினைத்த போது ஆண்டவர் ஏரோதின் கையிலிருந்து அந்த பிறந்த இயேசுவை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குலைப்பதற்காக எத்தனையோ சதி சற்பனைகள் அந்த வந்தாலும் ஒவ்வொரு சதி சற்பனையிலும் ஆண்டவர் அந்த சதியை உடைத்து, அந்த சற்பனையை உடைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை இரட்சகராக மீட்பராக உங்களுக்கும் எனக்கும் தந்து இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே போல அப்போஸ்தலர்கள் யூதரிடத்திலிருந்து விடுதலையாக்கினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மினி எர்த்குவேக்கை அங்கே உண்டு பண்ணுகிறார். ஒரு சின்ன பூகம்பத்தை உண்டு பண்ணுகிறார். சிறைச்சாலைகள் அதிர்கிறது, கதவுகள் திறக்கிறது, அங்கே இருந்தவர்கள் விடுதலையாகிறார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே கெட்டப்பட்டிருக்கிறார், அடைக்கப்பட்டிருக்கிறார். மறுநாள் காலையிலே சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டும். அந்த சிறைச்சாலைக்குள்ளாக தூதனை அனுப்பி ஆண்டவர் விடுதலையாக்கினார். இப்படி எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் தேவனுடைய மனிதர்களை விடுதலையாக்கினார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களிலிருந்து
விசுவாசிகளை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சொன்னேன், நான் எதையும் என்னுடைய சொந்தத்திலே எழுதி கொண்டோ அல்லது குறித்து கொண்டோ நான் வரவில்லை. ஆண்டவர் எதை பேச வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னாரோ அதை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். சாபத்திலிருந்து முதலாவதாக ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கித்தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த போராட்டம் இருக்கிறது, இந்த குழப்பம் இருக்கிறது, இது என்னுடைய மூதாதையர் மூலமாக வந்த சாபம் என்று சொல்லுகிறது. வேதம் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்பொழுது அவருடைய இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டீர்களோ, அந்த நாளிலிருந்து வேதம் என்ன சொல்கிறது? கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். ஒரு சாபமும் தேவனுடைய பிள்ளையே உன்னை அணுக முடியாது. நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். எனக்கு திருமணமான பொழுது என்னுடைய மனைவி ஒரு பிராமண இனத்தை சேர்ந்தபடியினாலே எனக்கு முதல் ஒரு 1.5 வருடம் குழந்தை பிறக்கவில்லை. அப்பொழுது என்ன சொன்னார்கள்? இவர்களுக்கு குழந்தை பிறக்காது, ஏனென்றால் மூதாதையருடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஏசாயா 66:9 வாசித்து பாருங்கள். பிரசவிக்க பண்ணுகிறவனாகிய தேவன் நான் பிரசவிக்க பண்ணாமல் இருப்பேனா? அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு சகோதரியின் மூலமாக என்னுடைய மனைவியோடு கூட பேசினார். அதுவரைக்கும் நானும் அவள் திருமணத்திற்காக கத்தோலிக்கனாய் மாறின ஒரு சகோதரியாய் இருந்தால், நான் பிறப்பிலே ஒரு கத்தோலிக்கனாய் இருந்தேன். அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து பேசி அதற்கு பிறகுதான் நாங்கள் இரட்சிப்பிற்குள்ளாய் கடந்து வந்தோம். எனக்கு ஆண்டவர் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். 5 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட என்னுடைய ஞாபகத்தின்படி குழந்தை இல்லாமல் பல வருடங்களாய் காத்திருந்தவர்களுக்கு நான் ஜெபித்த போது 6 பேருக்கு ஆண்டவர் குழந்தை ஸ்பகாத்திரத்தை கொடுத்தார். ஸோ சாபமாய் இருந்த என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சாபம் என்பது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் எந்த ஒரு சாபமும் உங்களை அணுகவே முடியாது. எண்ணாகமம் 23:23 வாசித்து பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இதை தெரிந்த பிறகும் என்னுடைய வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறது, மூதாதையருடைய சாபத்தினாலே நான் இந்த கஷ்டத்திற்குள்ளாய் கடந்து போகிறேன் என்று சொல்வீர்களேயானால் உங்களுக்குள் கிறிஸ்து இல்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவை கொண்டவன் ஒரு கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்து அவனில் இருக்கிறார். கிறிஸ்தவள் என்றால் யார்? கிறிஸ்து அவளில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற உங்களையும் என்னையும் எந்த சாபமும் அணுக முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எந்த சாபமும் உங்களை அணுகவே முடியாது. மத்தேயு 6:13 பரமண்டல ஜெபத்தில் என்ன வாசிக்கிறோம்? அதை நம்ம மனப்பாடமாய் சொல்லுவோம், எல்லா இடத்திலும் சொல்லுவோம். ஆனால் ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஒரு தேவனுடைய பிள்ளையை தீமை அணுக முடியாது, தீமை அண்ட முடியாது, தீமை உங்களை மேற்கொள்ள முடியாது. சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும், வியாதிகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் முடிவிலே ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதுதான் தேவனுடைய வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்த தீங்கு உங்களை அணுக முடியாது. வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன், கால் சறுக்காதபடி பாதுகாக்கிற தேவன், தூதர்களை கொண்டு தாங்குகிற தேவன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள். நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். எந்த சாபமும் எந்த தீங்கும் நம்மை அணுகவே முடியாது. 2 கொரிந்தியர் கலாத்தியர் 1:4 வாசிக்கும் போது அவர் எப்படி நம்மை மீட்டு பாதுகாக்கிறாராம்? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தது உண்மையானால், அவர் நம்மை ரட்சித்தது உண்மையானால்,
நம்முடைய பாவத்தின் நின்று மாத்திரமல்ல, இப்பிரபஞ்சத்திலிருந்து வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டென்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டென்று சொல்லுகிறார். ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பொறுத்தது. எவ்வளவு தூரம் நீங்கள் ரட்சிப்பிலே வளர்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக, சில நேரங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை, ஏன் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மால் முழுவதுமாய் அனுபவிக்க முடியவில்லை, அந்த ரட்சிப்பிற்கு பின்னால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை ஏன் நம்மால் அனுபவிக்க முடியவில்லை? நம்முடைய வாழ்க்கையிலே உலகம் ஒட்டி கொண்டிருக்கும் போது, உலகத்தோடு நீங்களும் நானும் இசைந்திருக்கும் போது, சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்காக போராட முடியாது, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய முடியாது. செத்த மீனை பாருங்க, அடிக்கிற தண்ணியில அந்த நீரோட்டத்தில் அது இழுத்து கொண்டே போகும். ஜீவன் உள்ள மீனை பாருங்க, அந்த நீரோட்டத்தை எதிர்த்து அது நீந்தி கொண்டே போகும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை செத்த மீனை போல இருக்கிறதா? இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் இருக்கிறோமா? உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, உலகத்தின் பாரம்பரியங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு, வழிபாடுகளுக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தரியாமல் நீங்கள் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவீர்களேயானால், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பலகீனமும் எந்த ஒரு சாபமும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. சில காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், சிற்றின்பங்களை குறித்து. லூக்கா 8:14 வாஸ்து பாருங்க. அந்த சிற்றின்பங்கள்ல அல்லது இந்த உலகத்தின் ஆசைகள்ல, இச்சைகள்ல ஈடுபாடு உள்ள ஒரு மனிதன் கேட்கிற வசனமும், அவன் வாசிக்கிற வசனமும், அவன் தியானிக்கிற வசனமும் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது. அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது. எத்தனை பிரசங்கங்கள் கேட்கலாம் அல்லது எத்தனை பிரசங்கங்கள் பண்ணலாம், ஆனால் உலகத்தின் ஆவி எனக்குள்ளே இருக்குமே, ஆனால் நான் பிரசங்கிக்கிற வார்த்தையும், நான் கேட்கிற வார்த்தையும், நான் தியானிக்கிற வார்த்தையும் எனக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதைகள், அந்த முள்ளெல்லாம் அவனை நெருக்கிடும், அந்த விதை முளைக்க முடியாது. தீத்து 2:12 வாஸ்து பாருங்க. லௌகீக இச்சைகள். சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னதமும் வேண்டும், உலகமும் வேண்டும். உலகத்தை விட்டு பிரிந்து ஓட நான் சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சித்தம் செய்கிறவன் எப்படி இருப்பான், கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படி இருப்பானா? பாபிலோன்ல அவருடைய சித்தம் செய்வானா. பாபிலோன் எதை காட்டுகிறது? அது உலகத்தை காட்டுகிறது. நம்ம இந்த ஒரு ஆவிக்குரிய சபையில் ஒரு தேவனுடைய பிள்ளையை போல இருப்பது லெகுவான காரியம். ஆனால் உலகத்திற்குள்ளே போகும்போது உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? அல்லது உலகத்தோடு கூட நீங்கள் இணைந்து போகிறீர்களா? அந்த லௌகீக இச்சைகள், அந்த சிற்றின்பங்கள், அது கரையானை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அரித்து கொண்டிருக்கும். ஒரு பெரிய கட்டடத்தில் ஃபவுண்டேஷனில் கரையான் அரிச்சிட்டு இருந்தால் அந்த அந்த கரையான் மேலே அந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேலே அரிக்கும் போது தான் நமக்கு அது தெரியும். கீழே அரிக்கிறது வரைக்கும் நமக்கு தெரியாது. கரையானுக்கு இடம் கொடுத்தா அது நம்மை அறியாமலே அது நம்மை அரித்து கொண்டிருக்கும். சிற்றின்பங்கள், லௌகீக இச்சைகள். 1 யோவான் 2:15 வரை வாசித்து பாருங்க. 3 இச்சைகள் நான் விளக்கமாக பின்னாலே வருகிறேன். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை, கண்களின் பெருமை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 காரியங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதிலே நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறதா? அப்படி பார்க்கும்போது தான் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிற அனுபவத்திலே அவருடைய பணியை செல்ல முடியும். டிவி எடுத்துக்கொள்ளுங்க. டெலிவிஷன் உலகத்தில் நடக்கிற நல்ல காரியங்களை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ள டெலிவிஷன் வந்துட்டாலே அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டில் உள்ள மனிதர்களை பொறுத்து அந்த வீடு அந்த தரம் பாதிக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, டெலிவிஷன் பார்ப்பது தவறல்ல.
டெலிவிஷன் நமக்கு தேவை. அதில் நல்ல காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த டெலிவிஷனில் அதற்கு முன்பாக நீங்களும் நானும் உட்கார்ந்து அடிமைகளாயிருக்கிறோமா? ஒரு சிம்பிள் கொஸ்டின். நீங்க டெலிவிஷனுக்கு முன்னால ஸ்பெண்ட் பண்ற டைமும் ஆண்டவருடைய பாதத்திற்கு முன்பாக ஸ்பெண்ட் பண்ற டைமும் எது அதிகமாக இருக்கிறது? நீங்கள் அளவிற்கு அதிகமாக டெலிவிஷனை பார்த்து கொண்டிருப்பீர்களேயானால் அந்த சிற்றின்பத்தில், அந்த லௌகிக இச்சையில, அந்த கண்களின் இச்சையில நீங்கள் விழுந்து போவீர்களேயானால் ஆவியானவர் சொல்கிறார், டெலிவிஷனை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இடியட்ஸ் பாக்ஸ் வாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள நீங்கள் காணப்படுவீர்களேயானால் ஆண்டவர் அவருடைய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும், நான் இருப்பேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற முடியாது. அடுத்ததாக நீங்க பாருங்க, செல்போன். ஒருத்தர் சொன்னார் இட் இஸ் எ செல் என்னார். நம்ம பொதுவாக செல்லுன்னு சொல்லுவோம், செல்போன்னு சொல்ல மாட்டோம். செல்லும்போம். நான் சொல்ற செல் என்னன்னா, சிறைச்சாலையில் ஒவ்வொரு அறைக்கும் பேரு செல். அதே மாதிரி இந்த செல்போன் உங்களை சிறைப்படுத்தியிருக்கிறதா? இன்னைக்கு நவீன ஊழியங்கள் எப்படி நடக்கிறது? நவீன ஊழியங்கள் ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை. ஆனால் செல்போனில் மெசேஜஸ் ஃபார்வேர்ட் ஆகிறது. அல்லது தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். செல்போன் தேவைதான். 2 சாட்சிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த செல்போனில் டிவிக்காவது ஒரு ரிமோட் உண்டு, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் உண்டு. எல்லா டிவிக்கும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறான். அது தேவையற்ற காட்சிகள் வந்தா, தெய்வ பயம் இருதயத்தில் இருந்தா உடனே அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து நம்ம அந்த காட்சியை மாற்றி விடுவோம். அது வருகிறது, நம்மால் தடுக்க முடியவில்லை. ஆனால் வருகிற போது மாற்றுகிறோமா, அதிலே நிலைத்திருக்கிறோமா? அதே ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் செல்போன்ல அந்த ரிமோட் கண்ட்ரோல் கூட கிடையாது. இன்னைக்கு பாவம் பாக்கெட்டுக்குள்ள வந்திருக்கிறது. அநேக ஊழியர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வேதாகமத்தை வைத்து அதற்கு மேலே செல்போனை வைப்பாங்க. அவங்க உட்கார்ந்திருக்கும் போது எப்படி தேவனுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம்? வேதாகமத்தை சுமந்து கொண்டு வர அநேகரால் முடியவில்லை, செல்போனோடு ஆலயத்திற்கு வருகிறார்கள். எப்படி ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க முடியும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த செல்போன் மூலமாக ஒரு சகோதரி ஒரு சகோதரனுக்கு கொடுக்க ஆரம்பித்தாள் SMS. உங்கள் செய்தி நல்லா இருக்கு. சாசு முதல்ல அப்படி தான் கிரியை செய்வான். கடைசியில் இப்படியே தொடர்ந்து 2 பேரும் திருமணமானார்கள், ஊழியம் செய்தார்கள். கொஞ்ச நாளில் பிரிந்தார்கள். பிறகு அந்த சகோதரன் தலையில் டியூமர் வந்து மரித்து போனான். சின்ன வயசு. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணேன். பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபை வரமோ நித்திய ஜீவன், ரோமர் 6:23. அந்த அத்தியாயம் முழுவதை வைத்து ஒரு நாள் நான் செய்தி கொடுத்தேன். எத்தனை பேர் நீங்கள் இதை நினைவில் வைத்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அந்த செய்தி கொடுத்து முடித்தவுடனே ஒரு தகப்பனார், 3 குழந்தைகளுக்கு அப்பா, சின்ன வயது தான், என்னிடத்தில் வந்து சொன்னார், ஐயா, என்னால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியவில்லை. நான் இப்படி ஒரு பாக்கெட்டை காட்டின உடனே நான் என்ன நினச்சேன், சிகரெட்டு ஏதாவது பாக்கெட்டில் வச்சுருக்கிறாரோன்னு நினச்சேன். பிறகு செல்ஃபோனை எடுத்து காட்டினார். தகாத காட்சிகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, துக்கத்தோடு சொல்கிறேன், அந்த சகோதரனுடைய மரண காட்சி, கடைசி நேர காட்சியை யாரோ ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு 2-3 நிமிடம் வீடியோ, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் என்னால் பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து என்னால் பார்க்க முடியவில்லை. அவ்வளவு எனக்கு அது பயங்கரமாக இருந்தது. அந்த சகோதரன் இன்று நம்மிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் இல்லை. என்னுடைய மகள் சமீபத்தில் ஒரு சாட்சி சொன்னா. என்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். காலையில் எழும்பின உடனே ஒரு 150 பேருக்கு அவ அனுப்புவாளாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், வசனம் அல்லது குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ.
ஐ விஷ் யூ பெஸ்ட் டே, இப்படி ஒரு 150 பேருக்கு அனுப்புவாளாம். 150 பேருக்கு அனுப்பின பிறகு அந்த 150 பேரும் பார்த்துருக்காங்களா, 2 ப்ளூ டிக் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாளாம். அடிமையாக்கப்பட்டாள். அவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. படிப்பிலே அவளுடைய நாட்டம் குறைந்தது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவளுக்கு ஒரு சிலுவை காட்சியை காட்டினார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தொங்குகிறார். 2 ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த காட்சியை காட்டுகிறார் என்று உற்று பார்த்தபோது அந்த 2 ஆணியிலும் அவளுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் நினைத்தாளா, ஆண்டவர் எனக்கு இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்தோம், நான் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டுகிறார். இங்கு இருக்கிற யாராயிருப்பினும், அல்லது உங்களுடைய பிள்ளைகள், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செல்போன் அடிமைத்தனத்தில் இருப்பார்களேயானால் அது உங்களுடைய நேரத்தை திருடும், உங்களுக்கு சரீர பலகீனங்கள் வரும், அது குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவுகளை கொண்டு வரும், குடும்ப உறவை அது பாதிக்கும். கடைசியில் கட்டுப்பாடின்றி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நஷ்டமடைந்து தோல்வியாய் மாறிவிடும். ஆண்டவர் இதை உங்களோடு கூட சொல்லும்படியாக என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். 3ஆவதாக இன்டர்நெட். இன்டர்நெட் நமக்கு தேவைதான். அது ஒரு உலகத்தை முழுவதும் நம்முடைய கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. தகவல்கள் சேகரிக்கலாம், யாரிடத்திலும் தொடர்பு கொள்ளலாம், பொழுதுபோக்காக பயன்படுத்தலாம், இருக்கும் இடத்துல இருந்து எல்லா பொருட்களையும் வாங்கி விடலாம். இப்படி எல்லா காரியங்களுக்கும் அது பிரயோஜனம்தான். ஆனால் அடிமையாக இருக்கிறோமா? ஒரே சின்ன கொஸ்டின் தான். நீங்கள் செல்போனில், டிவியில், இன்டர்நெட்டில் செலவிடுகிற நேரம் உங்களுடைய பைபிள் வாசிக்கிற நேரத்தை விட அதிகமாக குறைவா? உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாம் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. அவர் அதை பார்க்கிறார். நீங்க செலவிடுகிற நேரம் வேதம் வாசிக்கிற நேரத்தை விட அதிகமா குறைவா? நீங்க செலவிடுகிற நேரம் நீங்க ஜெபிக்கிற நேரத்தை விட அதிகமா குறைவா? தவறான உறவுகள். இன்றைக்கு காலையில் ஹிந்துவில் ஒரு நியூஸ் வாசித்தேன். இன்னைக்கு ஆன்லைன் கேம்பிளிங், ஆன்லைன் லோன். நாகர்கோயில் பக்கத்தில் ஒரு வாலிபன், 23 வயது வாலிபன், ஆன்லைனில் லோன் வாங்குறான், ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறான், கடனை அடைக்கிறான், வட்டியும் கொடுத்து விட்டான். ஆனால் அதிகமாக திரும்ப பணத்தை கேட்கிறார்கள். அவன் முடியாது என்று சொன்னபோது அவனுடைய தலையை வைத்து இன்னொரு நிர்வாண உடலை அதோடு சேர்த்து, இந்த படத்தை நாங்கள் உன்னை நிர்வாணமாக எடுத்தோம் என்று மிரட்டி, ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், இது போன்ற காட்சிகள் இன்றைக்கு வருகிறது. விசுவாசிகள் குடும்பத்திலும் இந்த அலங்கோலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கவனமா இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்கிற ஒரு அக்கறை உங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும். அவர்கள் விடுதலை ஆகட்டும். நீங்கள் விடுதலை அடைந்தால் மாத்திரம் போதாது. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், உங்கள் கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால், உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்றால், நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், நீங்கள் பரலோகத்திற்கு செல்லலாம், அவர்களை பரலோகத்தில் பார்க்க முடியாது. அந்த பாரம் இருக்கிறதா? உலக ஆசீர்வாதங்களை குறித்து எவ்வளவு பாரப்படுகிறோம். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், பிள்ளைகள் படிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், உயர்ந்த அந்தஸ்துல இருக்கணும், நல்ல சேலரி வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானா? அபிஷேகம் பெற்றிருக்கிறானா? அவன் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறானா? அவன் என்னோடு கூட பரலோகத்திற்கு வருவானா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது நீங்களானாலும் சரி, அல்லது உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, நீங்கள் விரும்புகிற யாரானாலும் சரி, நீங்கள் இந்த நாளில் எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். 3ஆவதாக கர்த்தர் என்னோடு கூட உங்களிடத்தில் பேச சொன்ன காரியம் என்னவென்றால், நிர்விசாரம் அல்லது உதாசீனம் அல்லது காலதாமதம். ஒரு சின்ன கேள்வி, இந்த காலதாமதத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இத்தனை வருடம் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில், அல்லது இத்தனை வருடம் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் இது போன்ற கூட்டங்களை விட்டு விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் ஒரு நாள் கூட தாமதமாய் வந்ததில்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுத்த மனசாட்சியோடு கூட. ஐயா கையை தூக்குறாங்க.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்க ஆபீஸுக்கு பிந்தி போறீங்க? எத்தனை பேர் நீங்க ஸ்கூலுக்கு பிந்தி போறீங்க? ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு எத்தனை பேர் பிந்தி போறீங்க? அழிந்து போகிற உலகம், அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற உலகம். 60 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நிலையற்ற இந்த வாழ்க்கைக்காக எவ்வளவு பங்க்சுவலாக இருக்கிறோமோ அதை விட எவ்வளவு பங்க்சுவலாக நீங்களும் நானும் ஆலயத்திற்கு வருவதற்கு இருக்க வேண்டும். கேட்டு பாருங்க. இதை அநேகர் தவறென்றே நினைப்பதில்லை. இது கர்த்தரை உதாசீனம் பண்றோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்களும் நானும் கொடுக்கல. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 22ஆம் அத்தியாயம் 2 5 வசனங்களை வாசிக்கும் போது அங்க விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அழைத்தவர்கள் வரல. ஆண்டவர் உங்களுக்காக வந்து காத்திருக்கிறார். 10 மணிக்கு ஆராதனைனா ஆண்டவர் 9:55 இங்க வந்து உட்கார்ந்து இருப்பார். நான் சில நேரத்தில் அதிகாலையில் நான் அழுவது உண்டு. நான் ஒரு குறித்த நேரத்தில் எழும்பி ஜபிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. சில நேரங்களில் சரீர பலகீனத்தினால முடியாமல் போனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்பது உண்டு. ஆண்டவரே, நீர் நிச்சயமாக நான் வருவேன் என்று நீர் எதிர்பார்த்திருப்பீர். நான் இன்னைக்கு வரல ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு தான் என்னுடைய ஜெபத்தை நான் ஆரம்பிப்பேன். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஒரு மனிதனை பார்க்க போகணும், ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகணும், ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு நீங்களும் நானும் புறப்பட்டு போகிறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிப்பதில் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நான் 1982 ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றேன். சுத்த மனசாட்சியோடு கூட சொல்கிறேன், இதுவரைக்கும் வியாதியில் நடக்க முடியாமல் வீட்டில் படுத்திருந்ததை தவிர ஒரு ஆராதனையும் நான் விட்டதும் இல்லை, பிந்தி போனதும் இல்லை. அதனால தான் நான் ஆணித்தரமாய் உங்களோடு கூட சொல்ல முடிகிறது. கர்த்தருடைய காரியத்தில் நிர்விசாரமாக இருக்காதீங்க, உதாசீனமாக இருக்காதீங்க. மத்தேயு 25ஆம் அத்தியாயம் 1:13, புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். பாருங்க, 10 கன்னிகைகள்ல 10 பேரும் மணமகனை எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. 5 கன்னிகைகள் அவர்கள் விளக்கில் எண்ணெயோடு இருந்தாங்க. 5 கன்னிகைகளுக்கு எண்ணெய் இல்லாமல் இருந்தது. அது வரைக்கும் வந்தாங்க. மணமகன் வர வேண்டிய இடம் வரைக்கும் அவங்க ஆயத்தமாய்த்தான் வந்தாங்க. ஒரு சின்ன தவறு தான். இப்போ புத்தி உள்ள கன்னிகைகள் ரூமுக்கு உள்ள போயிட்டாங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள் ரூமுக்கு வெளியே போயிட்டாங்க. நடுவில் இருக்கிறது ஒரு கதவு, 4 அங்குல கதவு. 4 அங்குலத்தில் பரலோக ராஜ்யத்தை இழந்து விட்டார்கள். நிர்விசாரம் எங்கே கொண்டு செல்லுகிறது? குறித்த ஜெப நேரம் உண்டா? வீட்டில் குறித்த ஜெப நேரம் உண்டா? குறித்த குடும்ப ஜெப நேரம் உண்டா? குறித்த வேளையில் ஆராதனைக்கு வருகிற அனுபவம் உண்டா? அல்லது அந்த வாஞ்சையாவது உண்டா? சில வேளைகளில் மனைவிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க, சில வேளையில் கணவன்மார்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. அதை சரிப்படுத்தி கொண்டு வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் குறித்த நேரத்தில் ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்க பலியிட போறான். வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே எழுந்து எங்க போறான்? 25 வருஷம் காத்திருந்து பெற்ற தன்னுடைய மகனை பலியிட போறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் அதிகாலமே எழுந்து. நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? ஒருவரா ஆலயத்திற்கு வருகிற பரிதாப நிலைமை இன்றைக்கு பெந்தகோஸ்தே சர்ச்சுகளில் பலிகி பெருகி காணப்படுகிறது. ஏன் சபைகள் வளரல? ஏன் ஆண்டவர் தேசத்தை ரட்சிக்க முடியல? இதற்கு காரணம் இந்துக்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, நாம் தான் காரணம். எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உண்மையாய் கொடுக்கிறீங்க? மத்தேயு 25ஆம் அத்தியாயம் 24-30 வாஸ்து பாருங்க. தாலந்துகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்தை கொடுத்தவன் 10 தாலந்துகளாக மாற்றுகிறான். 2 தாலந்துகளை பெற்றவன் 4 தாலந்துகளாய் மாற்றுகிறான். 1 தாலந்தை பெற்றவன் மண்ணில் புதைச்சு வைக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை அழுகையும் பற்கடிப்பு உண்டான இடத்துல தூக்கி போடுங்கன்னார். வேற ஒன்றும் பண்ணல.
அவன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தாளந்தை அவன் பிரயோஜனப்படுத்தல. அதே அளவுகோலை ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே பயன்படுத்துவாரே ஆனால் எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும்? எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்றீங்க? புறப்பட்டு போக முடியவில்லையா? வீட்டிலிருந்து சொல்லலாம். கேஸ் கொண்டு வர்றான், கேஸ் டெலிவரி பாய் வர்றான், அவன் இந்து தான், தேவனை அறியாதவன் தான், வந்தாலே அந்த சிகரெட்டு வாடை, பீடி வாடை, மதுபான வாடை அடிக்கிறது. என்றைக்காவது அவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்கிற பாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரா? வீட்டுக்கு முன்ன காய்கறி விற்கிறான், மீன் விற்கிறான், மாவு விற்கிறான். எத்தனையோ வெண்டர்ஸ் நம்ம ஒரு நாள்ல மீட் பண்றோம், எத்தனையோ கடைக்கு போகிறோம். அன்றைக்காவது ஆண்டவர் அந்த பாரத்தை தந்திருக்கிறாரா? ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டாரா? நான் உன்னை எவ்வளவு பேசுகிற திறமையை உனக்கு கொடுத்தேன், உனக்கு எவ்வளவோ நன்மையான ஈவுகளை உன்னுடைய வாழ்க்கையில தந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நேற்றுக்கு நான் ஒரு கொட்டேஷன் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று தெரியல. அமெரிக்க தேசம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, அமெரிக்க தேசத்திற்கு நீ என்ன செய்தாய் என்று ஒரு நாள்ல ஜான் எஃப் கென்னடி சொன்னார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நெஹ்ரு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். என்னைக்காவது நீங்க சந்திக்கிற நபருக்கு, சரி இன்றைக்கு நான் ஒரு நபருக்காவது நான் சுவிசேஷம் சொன்னேன்னு சொல்றீங்களா? எங்க வீட்டில் கேஸ் கொண்டு வந்த 2 பேர், நான் அங்கே போன பிறகு ஒருத்தர் பேரு சுயம்பு, ஒருத்தருக்கு பேரு ரவி, 2 பேருக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இங்கு பால் ஊத்துற ஒரு பல வருடங்களாய் ஆலயத்திற்கு போகாம இருந்தார். ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி, அவரிடத்தில் போராடி, அவரிடத்தில் சொல்லி, சத்தியத்தை சொல்லி இன்றைக்கு ஆலயத்திற்கு ஒழுங்காய் போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அத்தனை பட்டணத்துல பவுல் சொல்றாரு, ஆவியில நான் வைராக்கியம் கொண்டு. இதே மாதிரி நான் ஒரு 20-30 எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஆண்டவருடைய காரியத்துல உதாசீனம் இருக்கிறவா? எவ்வளவோ நம்முடைய காரியங்கள்ல நமக்கு எவ்வளவோ கவனமா இருக்கிறோம். சரீரத்துல ஒரு சின்ன தும்மல் போட்டா டாக்டரை தேடி போறோம். அது எவ்வளவு நேரமானாலும் காத்திருந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்குறோம். யார் அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு தேடி போறோம். அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து பாருங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை தருவார். உங்களுடைய தாளந்துகள் ஆண்டவருக்காக பயன்படுகிறதா? அது மண்ணிலே புதைக்கப்பட்டவனா, அல்ல மண்ணில் புதைச்சவனா? சரி பரவாயில்லப்பா, உன்னால முடியல, நீ போன்னு சொன்னாரா ஆண்டவர்? அவனிடத்துல இருந்த தாளந்தை வாங்கி 5 தாளந்தை கொடுத்தவனிடத்துல கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய கையையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பு உண்டாகிற இடத்துல அவனை கொண்டு போடுங்க வேண்டார். ஒரு வாஞ்சை இருக்கிறதா? நான் மற்ற விடுதலைகளை குறித்து நான் அதிகமாக உங்களிடத்தில் பேச ஆவியானவர் எனக்கு அனுமதி தரல. ஆண்டவர் என்னிடத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய காரியத்துல என்னை கனவீனம் பண்றாங்க, உதாசீனம் பண்றாங்க, காலதாமதமாய் புறப்பட்டு வர்றாங்க. எபிரேயர் 2ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். இந்த ஒரு வாரம் நீங்க பேசுனதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எத்தனையோ பேரை நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக ஆண்டவர் என்னிடத்துல சுட்டி காட்டின காரியம் பேசக்கூடாத காரியங்கள். என்னுடைய யூடியூப் மினிஸ்ட்ரியில், ஜீசஸ் அப்டேட்ஸ் மினிஸ்ட்ரியில் 4 hours நான் அந்த டாப்பிக்கை குறித்து பேசித்து 4 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். முடிந்தால் அதை கேட்டு பாருங்க. சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். சீர்கேடான வீண் பேச்சு, கிழவிகளின் பேச்சு என்று 2 தீமோத்தேயு 2:6 தீத்து 1:10 வாசிக்கிறோம். நீங்க மற்றவர்களை சந்திக்கும் போது பேசுகிற பேச்சு ஆண்டவரை சார்ந்து சுற்றி வருகிறதா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்பதற்கு ஒரு மேடை தேவையில்லை, ஒரு ஆலயம் தேவையில்லை. சந்திக்கிற மனிதன் ஒவ்வொருவனோடு கூட நீங்கள் பேச முடியும். சீர்கேடான வீண் பேச்சுகள், தகாத பேச்சுகள் பேசும்போது ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு ஏன் வெட்கப்படுகிறோம்? ஏன் வெட்கப்படுகிறோம்? ஏன் நம்முடைய நாவு செயல்பட முடியவில்லை?
இரண்டாவதாக புத்தியீனமான பேச்சு. எபேசியர் 5:4. புத்தியீனமாக எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு காரியங்களை பேசுகிறோம். நீதிமொழிகள் 24:2 தீவினையை உண்டாக்கும் பேச்சு. மற்றவர்களை கெடுத்து பேசுகிறோமா? மற்றவர்களை கெடுத்து பேசுகிறோமா? செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். 1 சாமுவேல் 2:3 வாசித்து பாருங்கள். மேட்டிமையான அகந்தையான பேச்சு. யோபு 13:7 வாசித்து பாருங்கள். வஞ்சக பேச்சு, நியாயக்கேடான பேச்சு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் 4 hours அந்த மெசேஜை நான் கொடுத்திருக்கிறேன். பார்ப்பவர்கள் சிலர் தான். என்னுடைய நோக்கம் ஒரு பெருங்கூட்டம் அதை பார்க்க வேண்டும் என்பதல்ல. ஒரு சிலரையாவது ஆண்டவரே உம்மண்டையில நான் இழுத்து கொண்டு வர முடியுமா? அது எனக்கு போதும். ஒரு சிலரையாவது. இப்படி எத்தனையோ காரியங்கள், தகாத காரியங்கள். 1 தீமோத்தேயு 6:13 புறங்கூறுதல், கோள் சொல்கிறது. சகலவிதமான புறங்கூறுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியரை பற்றி குறை சொல்லுகிறது, விசுவாசிகளை பற்றி குறை சொல்லுகிறது, கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி, உறவினர்களை பற்றி, நண்பர்களை பற்றி, வாயத்தை, இப்படியே காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஒரு வாரம் நீங்க என்ன பேசினீங்கன்ட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஊழியர்களுக்கு மத்தியிலும் அந்த பாவம் இருக்கிறது, விசுவாசிகளுக்கு மத்தியிலும் அந்த பாவம் இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறார். சங்கீதம் 50:20 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 100 அதே சங்கீதத்தில் தொடர்ந்து வாசித்துட்டே வாங்க. 101:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 15:1-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவதூறு பண்ணுகிறார்களாம், அவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்களாம், மிகைப்படுத்தி பேசுவாங்க, எக்ஸாஜரேஷன். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தன் வாந்தி எடுத்தான். முதல்ல உள்ளவன் சொன்னா அவன் வாந்தி எடுத்துட்டான் சார் அண்ணா. ரெண்டாவது உள்ளவன் சொன்னா சார் கருப்பு கலர்ல வாந்தி எடுத்தான்னா. மூணாவது ஃபெல்லோ சொன்னா சார் காக்கா மாதிரி வாந்தி எடுத்தான் சார். காக்கா கலர்ல வாந்தி எடுத்தான், கருப்பு கலர்ல வாந்தி எடுத்தான், காக்கா கலர்ல வாந்தி எடுத்தான். நாலாவது உள்ளவன் சொன்னான் காக்காவா வாந்தி எடுத்தான் சார். உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஊழியர்களுக்கு மத்தியிலும் இதை நான் பார்க்கிறேன். கூட்டம் நடத்தினோம் பிரதர், 150 பேர் ரட்சிக்கப்பட்டாம்பாங்க. இந்த 150 பேருக்கு கூடி இருந்ததுல 75 பேர் சபையில் உள்ள ஆட்கள். ஏன்? அதுல என்ன பெருமை? அதுல என்ன, நமக்கு அதுல என்ன லாபம் வருகிறது? மிகைப்படுத்தி பேசுகிறதுனால, நம்மளை பெருமையாக பேசுகிறதுனால என்ன லாபம் வருகிறது? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த ஆவியை, அந்த அப்படி மிகைப்படுத்தி பேசுகிற ஆவியே பிசாசின் ஆவி. லூக்கா 4ஆம் அத்தியாயத்தில் 5-6 ஆண்டவர் பிசாசு சொல்றான், ஒரு தடவை நீ தாழ விழுந்து என்ன வணங்கும், இந்த உலகம் முழுவதையும் உமக்கு நான் தாரேன். அவனால கொடுக்க முடியாது. மிகைப்படுத்தி பேசுகிறான். அந்த ஆரிஜினே ஃப்ரம் பிசாசு தான், ஃப்ரம் சாட்டன் தான். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அத்தியாயம் 4-9 வசனங்களில் அது அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது எதுவுமே பைபிள்ல இல்லாத காரியங்கள் அல்ல. ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமான் தன்னை பற்றி பேசுவதை வாஸ்து பாருங்க. எஸ்தருடைய புஸ்தகம் 6ஆம் அத்தியாயம் 6:14 நான் 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 நான். ஒரு அந்த 5 வசனத்துல ஒரு 6 தடவை நான் 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 என் என் என்னன்னு வரும். தங்களை மிகைப்படுத்தி பேசுகிற அனுபவம், தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை மிகைப்படுத்தி பேசுகிற. ஆண்டவர் இந்த நாளில் ஒரு விடுதலையை தர வேண்டும். சனகரிப்பு. 2 ராஜாக்கள் அந்த புத்தகத்தில் வாசித்து பாருங்க. 18ஆம் அத்தியாயம் 28-35 வரை கர்ச்சித்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. ஏரோது தன்னை ஒரு தேவன் என்று கொண்டு அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனை அடித்தார், அவன் புழுபுழுத்து செத்தான். மிகைப்படுத்தி பேசுகிறோமா? நம்மை உயர்த்தி பேசுகிறோமா? நம்முடைய பேச்சிலே ஒரு அகந்தை இருக்கிறதா?
ஒரு மேட்டிமை இருக்கிறதா? எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறோமா? அடுத்ததாக ஆண்டவர் சொல்ல காரியம், கர்த்தர் அனுப்பாதிருந்தும், கர்த்தர் சொல்லாதிருந்தும், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிற அனுபவம். இது இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிற ஒரு பாவம். கர்த்தர் சொல்லாதிருந்தும் பொய் தீர்க்கதரிசிகள். ஒரு சாட்சியை சொல்றேன். எங்க சபையில ஒரு சகோதரி இருந்தாங்க. எங்க சபையில இன்னொரு பிரதரை குறித்து அவங்க ஒரு நாள்ல அவங்க சொன்னாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அவருடைய பேரை சொல்லி, அவர் சமீபத்தில் மரித்து விட்டார். அவருடைய மனைவி இந்த சபையில தான் விசுவாசியா இருந்தாங்க. அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி, சகோதரனே, ஆண்டவர் உன்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கிறார். பயங்கரமான தீர்க்க தரிசனம். அந்த சகோதரி சொல்லும் போதே நான் பின்னால தான் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு தெரியும் இந்த சகோதரி தன்னுடைய மாம்சத்தில் பேசுறாங்கன்னு தெரியும். இந்த சகோதரி இப்ப இல்லை, சின்ன வயசு தான், தற்கொலை பண்ணி இறந்து விட்டார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் சொல்லாதிருந்தோம், கர்த்தர் உரைக்காதிருந்தோம், கர்த்தர் என்னோடு கூட பேசினார், கர்த்தர் சொன்னாரு. அப்படி மாம்சிகத்தில் சொல்லுகிற ஒரு உணர்வு வருமேயானால் தீர்க்க தரிசிகளின் ஆவி தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆவியானவர் சொல்லாம எதையும் சொல்லுகிற அந்த அனுபவம் நான் உங்களிடத்தில் இருக்கென்று சொல்லவில்லை. பொதுவாக நான் பல சபைகளுக்கு செல்கிறதுனால நான் இதை பேசுகிறேன். அந்த அப்படிப்பட்ட ஒரு டெம்டேஷன் நமக்கு வராதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. அப்படி சொல்றவங்களுக்கு வேதம் சொல்கிறது, வசனங்களை எடுத்து சொல்ல எனக்கு நேரம் இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு ரோதமாய் இருப்பாராம். கர்த்தருடைய கை அவர்களுக்கு ரோதமாய் செயல்படுமா. அவர்கள் இஸ்ரவேலில் பிரவேசிப்பதில்லையா, அதே போல அவர்கள் கானானுக்குள்ளேயும் பிரவேசிப்பதில்லை, பரம கானானுக்குள்ளேயும் பிரவேசிப்பதில்லை. ஆதாயத்திற்காக, தங்களுடைய புகழுக்காக, தங்களை வெளிப்படுத்துவதற்காக, தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் மற்றவர்களை விட அதிகம் என்று சொல்வதற்காக ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு மற்றவர்களை சொல்லாதிருந்தோ, ஆண்டவர் உன்னோடு கூட பேசினார் என்ன சொல்ல சொன்னார் பிரதர், உங்கள்ட்ட சொல்ல சொன்னார் சிஸ்டர், நேற்று ராத்திரி வந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், அது வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா? இந்த வேதத்திற்கு புறம்பாக எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வராது. ஆண்டவர் அப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்முடைய நாவிலே தர மாட்டார். அதே மாதிரி விசுவாசிகளுக்கு மத்தியில், விசுவாசிகள் தான், ஆராதிக்கிறவங்க தான், ஆவியில நம்புகிறவங்களா எத்தனை பேர் நாள் பார்க்கிறோம்? எத்தனை பேர் திருமணத்திற்கு நீங்கள் நாள் நிச்சயிக்கும் போது நீங்கள் நாள் பார்க்கிற அனுபவத்தில் இருக்கிறோம்? ஏன் கல்யாண மண்டபங்கள் கிடைக்காம ஒரே நாள்ல ஜனங்கள் போராடுறாங்க? அந்த கல்யாணத்துக்கு போராடுற ஆட்கள்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? மண்டபம் கிடைக்கலன்னு சொல்றாங்க அல்லவா? ஏன் எத்தனை நாட்கள் இருக்கிறது? வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறதே. ஆண்டவர் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், தான் படைத்ததை அவர் நல்லதென்று கண்டார். அவருடைய பார்வையில கெட்ட நாள் என்று ஒன்று இல்லை, நல்ல நாள் என்று ஒன்றுமில்லை, கர்த்தருக்குள் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. ஆனா நாள் பார்க்கிறோம் அல்லவா, நேரம் பார்க்கிறோம் அல்லவா, ஜோசியன்ட்ட போறோம் அல்லவா. எனக்கு தெரியும் ஒரு சகோதரி, பிரசவத்திற்கு அந்த பிரசவ நேரம் நல்ல நேரத்திலே அவர்கள் பிரசவிக்க வேண்டும் என்று அந்த நல்ல நேரத்திலே சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி கொண்டார். அது சில நேரங்களில் விசுவாசிகளுக்கு நல்லபடியாய் முடியும். என்னுடைய மூத்த மகளுடைய 2வது பிரசவத்திற்காக நாங்கள் காத்திருக்கும் போது காலையிலிருந்தே காத்திருந்தோம். இடையிலே கூட 2-3 பிரசவங்களை அவர்கள் அனுமதித்தார்கள். இவ்வளவு ஸ்ட்ரெச்சர்ல போட்ட பிறகு திரும்பி அனுப்பினாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கணும். ஆண்டவர் அதை எங்களுக்கு நன்மையாக மாற்றினார். ஸ்ட்ரெச்சர்ல சிசேரியனுக்காக கொண்டு போகப்பட்டவள் சுகப்பிரசவமாய் குழந்தையை பெற்றெடுத்தாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜாதி பார்க்கிறோம். ஒரே தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டோங்கிறோம், ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்கிறோம்.
எத்தனை பேர் ஜாதி பார்க்குறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண நேரங்களில் நீங்கள் ஜாதி பார்க்காம ஆண்டவர் கொடுத்த மணமகனை மணமகளை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியும்? எங்கள் வீட்டில் நான் ஒரு ஜாதி, என் மனைவி ஒரு ஜாதி, என் மூத்த மருமகன் ஒரு ஜாதி, என்னுடைய இளைய மருமகன் ஒரு ஜாதி. என்னுடைய மூத்த மருமகனுக்கு நான் திருமணத்தை பற்றி பேசும்போது அவரிடத்துல சொன்னேன், ஐயா, உங்களுடைய ஜாதியும் என்னுடைய ஜாதியும் ஒன்றல்ல என்று நான் கேள்விப்பட்டேன். உங்களுடைய ஜாதி என்ன என்று எனக்கு அறிய விருப்பம் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. என்னுடைய ஜாதி என்ன வேண்டுமென்று தெரிய வேண்டுமென்றால் நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த ஜாதியை நிமித்தம் என்னுடைய மகளை நீங்கள் பிறகு வேதனைப்படுத்துவீர்களே, ஆனால் எனக்கு இந்த திருமணத்தை ப்ரொசீட் பண்ண இஷ்டம் இல்லை என்று சொன்னேன். அப்படித்தான் முதல் பேச்சே நான் ஆரம்பித்தேன். எத்தனை பேர் ஜாதி பார்க்குறோம்? இந்த ஜாதி உணர்வு இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, குலம், கோத்திரம். என்ன கிறிஸ்தவர்கள் என்று நம்மை சொல்ல முடியும்? ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்கட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு வாசஸ்தலம் என்று நினைக்கிறீர்களா? அந்த ஜாதி உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதுனால தான் நம்முடைய தேசம் இன்னும் வளராமல் இருக்கிறது. அது குறிப்பாக கிறிஸ்தவத்தில் நமக்கு ஒரு வளர்ச்சியை காண முடியாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஜாதி பார்க்கிற அனுபவம். இது யாருடைய அனுபவம்? ஜோசியம் பார்க்கிறது, சூனியம் பார்க்கிறது, ஜாதி பார்க்கிறது. இது எகிப்தின் அனுபவம், ரட்சிக்கப்படாத மனிதனுடைய அனுபவம். இது பெலிஸ்தனுடைய அனுபவம். இது மாம்சத்தினுடைய கிரியை. எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் வசனங்கள் இருக்கிறது. நான் சுட்டி காட்ட முடியும். இன்னும் அந்த உணர்வு இருக்கிறதா? என்றைக்காவது ஆண்டவரே எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகனை தாரும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகளை தாரும் என்று ஜெபித்தோமா? அல்லது நம்முடைய ஜாதியில, நம்முடைய இனத்துல அதுல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆள் வந்தா நல்லா இருக்கும். ஏன், என்ன நல்லா இருக்கும்? என்ன நல்லா இருக்கும்? இன்றைக்கு நான் சொல்வது உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். இனி ஒரு தடவை நான் உங்களிடத்தில் சொல்லுகிற வாய்ப்பு எனக்கு இருக்கா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லாவிட்டால் ஆண்டவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். ஜாதி பார்க்கிறோமா? இன்னும் ஜாதி உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? பிரசங்கிக்கலாம், போதிக்கலாம், பெரிய குருசேடு கூட நடத்தலாம். ஆறாவதாக, மறைவான பாவங்கள், அறிக்கையிடப்படாத பாவங்கள் ஏதாவது நம்மிடத்தில் இருக்கா என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுகி சுத்திகரி. பிழைகள் இருக்கிறது. 51ஆம் சங்கீதத்தை வாஸ்து பாருங்க. குற்றங்கள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது, துணிகரமான பாவங்கள் இருக்கிறது, ஆக்சிடென்டலா செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, மறைமுகமான பாவங்கள் இருக்கிறது. 53ஆம் சங்கீதத்தை வாஸ்து பாருங்க. தாவீது அறிக்கையிடுறாரு, துணிகரமான பாவங்களுக்கு தண்டனை இல்லாமல் போகாது. மன்னிப்பு கிடைக்கலாம், ஆனால் தண்டனை நிச்சயமாய் உண்டு. அறிக்கையிடப்படாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க முடியாது. தவறுவது இயல்பு, மனித இயல்பு. ஆனால் தவறை உணர்ந்து கொள்வது, மன்னிப்பு கேட்பது ரட்சிக்கப்பட்டவனுடைய இயல்பு. அதை விட்டு விலக வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பிழையை உணர்கிறவன் யார்? கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, போதகருக்கு தெரியாம. நான் ஒரு சாட்சி உங்களிடத்துல சொன்னேனே, இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை அடைய முடியவில்லை என்று. அவருக்கு அந்த நேரம் குட்டி கூடிப்போனா ஒரு 35-38 வயசு தான் இருக்கும். இறந்துட்டார். இப்ப அவர் இல்லை, நம்ம மத்தியில இல்லை. அவர் மனைவிக்கு தெரிந்தாத பார்த்திருப்பாரு, பிள்ளைகளுக்கு தெரிந்த அந்த அசுத்தமான காட்சிகளை பார்த்திருப்பாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட மறைவான பாவங்கள், அந்தரங்கர பாவங்கள், ரகசிய பாவங்கள், the idle mind is the workshop of the devil என்று சொல்வார்கள். உங்களுடைய சிந்தனையை தனித்திருக்க விடாதீர்கள், அதை கிறிஸ்துவின் சிந்தையால் நிரப்புங்கள். அல்லேலூயா. வேதம் வாசியுங்க,
ஜெபியுங்க. நேரம் கிடைக்கும்போது தனித்திருந்து எதையாவது யோசித்து கொண்டிருக்காதீங்க. பிசாசு மிக எளிதாக வஞ்சித்து விடுவான். மறைவான பாவங்கள், அறிக்கை செய்யாத பாவங்கள், இது நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நிச்சயமாக விடுதலை அடையவே முடியாது.